உங்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த நாட்களில் நிறைய பேருடைய மன உளைச்சல் என்ன அப்படின்னா, தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். இது தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை. நம்ம லைஃப்ல நம்ம சத்துருக்கள் நம்ம வேணும் என்று நம்ம விரும்புகிறது இல்லை. சத்துருக்கள் நமக்கு இருக்க வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்கிறது இல்லை. நம்மளை நேசிக்கிற, நம்மளை அரவணைக்கிற, நம்மளோடு எல்லா இன்பத்திலையும் துன்பத்திலையும் நிற்கிற மனிதர்கள் நமக்கு வேண்டும் என்று தான் நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய ஜீவியத்தில் அப்படி அமைவதில்லை. தாவீது இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நம்மளை பகைக்க ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஆனால் தாவீது சொல்லுகிறார், காரணமே இல்லை, என்னை பகைக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையை சொல்லும் பொழுது தலைமயிர் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். தலைமயிரை எண்ண முடியுமா? அந்த அளவுக்கு சத்துருக்கள் எனக்கு இருக்கிறார்கள் என்று. இன்னைக்கு நிறைய பேருடைய அழுகைக்கு காரணம் யாரோ ஒரு மனிதர். இன்னைக்கு நிறைய பேருடைய மன உளைச்சலுக்கு காரணம் யாரோ ஒரு நபர். நிறைய பேருடைய வாழ்க்கையில இதை எப்படி மேற்கொள்ளன்னு அவங்களுக்கு தெரியல, இதை எப்படி கடந்து போகணும்னு அவங்களுக்கு தெரியல. ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளாகி செய்ய வேண்டிய காரியத்தை, கடமைகளை அவங்களால செய்ய முடியாமல் நிறைய பேர் வாழ்க்கையில முடங்கி போய் ஒரு உயர்வுக்கு நேரா போகாம சிறு வயதிலேயே உங்களுடைய வாழ்க்கை முடங்கி போய் விடுகிறது. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். பைபிள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு அப்படி நேரிட்டது. சவுல் நல்ல ஒரு யுத்தத்தை செய்த ஒரு மனிதன். இஸ்ரவேலை 40 வருஷம் அரசாண்ட ஒரு ராஜா. ஆனால் அவருடைய முடிவு ரொம்ப சோகமானது. நீங்க பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னா, தன் கையில் வைத்திருந்த பட்டயத்தை, அதாவது எதிராளிகளை அழிக்கும்படி, எதிராளிகளை வீழ்த்தும்படி உபயோகிக்கப்பட்ட அந்த பட்டயத்தை தரையில நட்டு அதன் மேல அவரே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். என்ன காரணம் என்று நீங்க பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, சுத்தி சத்துருக்கள். அவன் மைண்ட்ல ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இதுல நான் தப்பவே முடியாது, இனி நான் வாழவே முடியாது, இனி நான் உயிர் வாழ்வதற்கு இந்த பூமியில எனக்கு வழியே இல்லை, அவர்கள் என்னை அழிப்பதற்கு முன்பதாக என்னை நான் அழித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ளுகிறார். பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து சாகிறார். யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. இஸ்ரவேலை 40 வருஷம் அரசாண்ட ராஜா. எத்தனையோ யுத்தங்களை பார்த்தவர், எத்தனையோ மனிதர்களை பார்த்தவர், எத்தனையோ வெற்றிகளை கண்ட மனிதன். இப்படி அவருடைய முடிவு சோகமாய் முடிந்தது. ஆனா அதே போல தாவீதுக்கும் சத்துருக்கள் இருந்தார்கள். தாவீதுக்கும் சத்துருக்கள் இருந்தார்கள். ஆனால் அவரை பத்தி என்ன தெரியுமா போட்டிருக்கு? ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லுது, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. நல்லா கவனிங்க, நெடுநாள் யுத்தம் நடந்தது. சவுல் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான், தாவீதோ நாளுக்கு நாள் பலப்பட்டான். கவனிச்சீங்களா? அவருக்கு இருந்த சத்துருவை காட்டிலும்
தாவீதுக்கு இருந்த சத்ரு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவரே குறிப்பிடுகிறார், என் தலைமயிரிலும் அதிகம். ஆனா அவர் தற்கொலை பண்ணிக்கல, அவர் டிப்ரெஷனுக்குள்ளாகல, அவர் மனம் அடிவாகல, அவர் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடல, வாழ்க்கை முடங்கி போயிடல. அவர் நாளுக்கு நாள் பலப்பட்டார், தீர்க்க ஆயுசா இருந்து மரித்தார். எந்த சத்துருக்கள் கையிலும் கர்த்தர் அவரை ஒப்பு கொடுக்கல, எந்த சத்துருக்களும் அவரை அழிக்கல, எந்த சத்துருக்களாலும் அவருடைய வாழ்க்கை முடியல. மாறாக பைபிள்ல ரொம்ப அழகா எழுதியிருக்கு, தீர்க்க ஆயுசாய் அவர் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போகிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுலுடைய வாழ்க்கையில இல்லாத ஒன்று தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்தது. அதுதான் தேவன் தன்னை எப்படி வைத்திருக்கிறார் என்கிற அந்த பார்வை. நான் சொல்லட்டுமா? தாவீதை பாருங்க, சிறு வயதிலேயே அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல தகப்பனும் தாயும் அவரை கைவிட்டு விடுகிறார்கள். அவரே சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று. சிறு வயதிலேயே தன்னுடைய கூட பிறந்த சகோதரரால் ஒதுக்கப்பட்டவர் வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அங்கு பாருங்க, கரடி சத்ருவாய் அவன் மேல பாய்கிறது, சிங்கம் ஒரு முறை அவன் மேல பாய்கிறது, தகப்பன் ஒரு முறை தன்னுடைய சகோதரர்களை போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பும் பொழுது அங்கு கோலியாத் இவனை கொல்லும்படி நிற்கிறான். அவன மோசமான வார்த்தைகளை சொல்லி, உன்னை உன் தலையை இன்னைக்கு நான் எடுத்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ சத்துருக்கள். சவுல் பாருங்க, அவரை கொலை பண்ண பலமுறை திட்டமிடுகிறார். எத்தனையோ முறை அந்த மரண கண்ணிக்கு அவர் தப்புவிக்கப்படுகிறார். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில சத்துருக்களுடைய போராட்டம் விதவிதமாய் வருகிறது. ஆனாலும் சந்தோஷமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தாவீது சத்துருக்களை மட்டுமே அவருடைய வாழ்க்கையில அவர் பார்த்திருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். நான் சொல்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சத்துருக்களை கடந்துதான் போக வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சத்துருக்களை நீங்க சந்திக்காம இந்த பூமியில நீங்க உயிர் வாழவே முடியாது. சத்துருக்களே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க மோட்சம் போக வேண்டியதுதான். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பல விதங்களில், வீட்டுல, தெருவுல, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடங்களிலும், நீங்க நல்லது செய்ய போகிற இடத்துல, எல்லா இடத்திலும் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். எப்படி நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க முடிக்க போறீங்க? தாவீது பாருங்க, இவ்வளவு சத்துருக்கள் நடுவிலும் அவரால் ஏன் வாழ முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு சத்துருக்கள் நடுவிலும் அவரால் ஏன் வாழ முடிஞ்சிச்சுன்னா ஒன்னே ஒண்ணுதான். அவர் தன்னுடைய மைண்ட்ல சத்துருக்களை நினைக்கல. அந்த சத்துருக்கள் நடுவில் தேவன் அவருக்கு உறுதுணையாய், அன்பாய், ஆதரவாய், பிரியமாய், பாசமாய் அவர் வைத்திருந்த ஒரே ஒரு நபர். யாரோ 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். கர்த்தர் அந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நபரை வைத்திருப்பார். தாவீது சத்துருக்களை மத்தியே சிந்திக்கல. பாருங்க, சவுல் ராஜா தாவீது எப்ப சாவான், எப்படி அவனை மரணத்துக்கு நேரா நடத்தலாம் அப்படின்னு அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த எதிராளிக்கு பிறந்த மகன் யோனத்தானோ தாவீதின் மேல் பிரியமாயிருந்தார், தாவீதின் மேல் அன்பாயிருந்தார். அப்பா தாவீதை கொலை செய்ய திட்டமிடுகிறார்.
ஆனா மகனோ அந்த ரகசியத்தை எல்லாம் தாவீதுட்ட சொல்லி, நீ உயிரோடு இருக்கணும், நீ இறந்துடக்கூடாது, நீதான் அடுத்த ராஜா, அவனை பல விதத்தில் உற்சாகப்படுத்தி அந்த சவுலுடைய திட்டத்தெல்லாம் சொல்லி 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 அவரை தப்பு வைக்கிறார். நான் நினைக்கிறேன் தாவீதுடைய வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? சத்துருக்களை பத்தியே நினைச்சிட்டு இல்ல, இரவும் பகலும் சத்துருக்களை பத்தியே அவர் யோசிக்கல. இந்த சத்துருக்கள் நடுவில் என்னை நேசிக்க, என் மேல பிரியமா இருக்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரே, அதை நினைச்சு நினைச்சு நினைச்சுதான் அவர் அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டே இருந்தார். பாருங்க, ஒரு பக்கம் அவருக்கு போராட்டம், ஒரு பக்கம் சத்துருக்களுடைய எண்ணிக்கை கூடுகிறது, இன்னொரு பக்கம் பாருங்க சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி புகழ் பாடுகிற ஒரு கூட்டம், புகழ் பாடுகிற ஒரு கூட்டம். வேதத்தில் இன்னொரு மனிதனை நான் காண்பித்து கொடுப்பேன். அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா எலியா. எலியா அந்த மனுஷன் பாருங்க, நல்ல தைரியமான ஒரு மனிதன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லி அறைகுவல் விட்ட மனிதன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின மனிதன், மழை பெய்யும்னா பெய்யும், வேண்டாம்னா மழை நின்றுடும். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஒரு நாள் சத்துருக்களுடைய வார்த்தையை நினைச்சு அதை சிந்தித்து, நான் உயிர் வாழ விரும்பல, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே, இந்த உலக வாழ்க்கை என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி. ஏன் இப்படி நல்ல ஒரு தேவ மனிதன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்த தீர்க்கதரிசி ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தார் தெரியுமா? அவர் தனக்காக தேவன் வைத்த அந்த நல்ல நபர்களை மறந்து போனார். அவர் எதை நினைக்கிறார்? நான் தனியா இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். அந்த பகுதியில் நீங்க வாசித்து பாருங்களேன், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், எல்லாரையும் கொன்னுட்டாங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்னுட்டாங்க, நான் ஒருத்தன் தான் மீதி இருக்கிறேன், நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, சுத்தி எல்லா இடங்களிலும் என் கண்ணுக்கு சத்துருக்கள் தான் தெரிகிறாங்க, என் கண்ணுக்கு சத்துருக்கள் தான், என் பார்வை முழுசும் அவங்க தான் நிறைஞ்சிருக்கிறாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், என்னையும் கொல்ல வகை தேடுறாங்க, என்னையும் சாகடிக்க தீர்மானம் பண்றாங்க, அதனால அவங்க கையில நான் சித்தரக்கூடாது, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ள. பாருங்க, ஆனா எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சாருங்கிறத வேகமா சொல்றேன் பாருங்களேன். அவர் தனியா இல்லை, அவருடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல அவருக்கு டெய்லி காகம் வந்து அவருக்கு உணவு கொடுக்கிறது. எப்படி ஒரு தாய் கொடுப்பாலோ, ஒரு மனைவி கொடுப்பாலோ, ஒரு பிள்ளை வந்து கொடுக்குமோ, அதை போல பாருங்க, யார் வந்து உணவு கொடுக்கிறா அப்படின்னா காக்கா வந்து நல்ல ஒரு இறைச்சியை கொண்டு வந்து, அப்பத்தையும் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குது. அடுத்து பாருங்க, அந்த காக்காக்கு என்ன ஆனிச்சோ தெரியல, இப்ப அந்த காக்காவை காணும். அடுத்து ஆண்டவர் அவருக்கு யார கொடுக்கிறார் என்றால் விதவை, சாரிபாத் ஊர்ல இருக்கிற ஒரு விதவை. அந்த விதவை அவங்களை போஷிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப காக்காவை காணும், இப்ப காக்காவை காணும். ஆண்டவர் அடுத்து அவரை தனியா விடல, அடுத்து அவரை அனாதைய விடல, சாரிபாத் ஊர்ல இருக்கிற ஒரு விதவைக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அங்க அவர் சாப்பிடுகிறார், அங்க பாதுகாப்பா இருக்கிறார், அங்க தங்குகிறார். அடுத்த அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க, வேலைக்காரர்கள் கூட இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. வேலைக்காரர்கள் ஆண்டவர் பாருங்க அவர் தனியா விடல, தனியா விடல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதத்தில் அவரோடு கூட ஆட்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அடுத்து நீங்க வாசித்து பாருங்க, இப்ப வேலைக்காரர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல, தேவ தூதனே இறங்கி வருகிறார்.
இவர் சாவதற்கு முடிவு பண்ணி ஒரு செடி கீழே, சூறை செடி கீழே படுத்திருக்கும் போது ஒரு தாயை போல, ஒரு மனைவியை போல, ஒரு பிரியமான சிநேகிதியை போல தேவ தூதனை இறங்கி வந்து சுட சுட அவருக்கு உணவு கொடுத்து பாசமா பேசி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இப்படி எல்லாம் பாருங்க ஆண்டவர் தூதனையே அனுப்புகிறார். அடுத்து இந்த தூதன் எங்க போனார்னு தெரியல. அடுத்து நீங்க வாசித்து பாருங்க, அவரோடு கூட எலிசா. பாருங்க எங்க ஆரம்பிச்சு, காகம், அடுத்து சாரிபாத் ஊர்ல இருக்கிற விதவை, மூன்றாவது வேலைக்காரர், நாலாவது தேவ தூதன், இப்பொழுது எங்க போனாலும் தன்னை விடாமல் பின்தொடர்கிற எலிசா. கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா? ஆனா அவர் சொல்லுகிறார், நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க தனியா இல்ல, நீங்க தனியா இல்ல. என்னுடைய ஊழியத்துல ஆரம்ப நாட்களில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ சத்துருக்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்கா சொல்றேன். நான் அந்த ஊழியத்துல தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் மனிதர்களை கொண்டு வந்து என்னோடு இணைத்திருக்கிறார். நான் நல்லா இருக்கணும், நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிடணும், பாதுகாப்பா இருக்கணும், நான் வாழ்ந்திருக்கணும்னு நினைக்கிற மனிதர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனாலதான் தொடர்ந்து ஊழியத்துல ஓட முடிகிறது. சத்துருக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணுகிறது இல்லை. இது நடுவில் என்னை நினைக்கிற ஒரு நபர். நீங்க நினைக்கலாம் காக்கான்னு நினைக்கலாம், அலட்சியமா நீங்க நினைக்கலாம், விதவை அப்படின்னு நினைக்கலாம், நீங்க நினைக்கலாம் வேலைக்காரன் நினைக்கலாம். நான் சொல்றேன், இவங்கெல்லாம் யாருன்னா 1000 பேருக்கு சமமானவர்கள், 1000 பேருக்கு சமமானவர்கள். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் சொல்லுகிறேன். இந்த பகல் நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரனே, தாயே, தந்தையே, நீ அனாதை அல்ல. ஆண்டவர் இந்த பூமியில உங்களை வாழ வைக்க, ஆண்டவர் இந்த பூமியில நீங்க வாழ்ந்திருப்பதற்கு கர்த்தர் மனிதர்களை வைத்திருக்கிறார். அந்த பார்வை உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. எப்ப பார்த்தாலும் சத்துருக்கள், சத்துருக்கள், சத்துருக்கள் என்று சொல்லி அதையே எண்ணிக்கொண்டு இருக்காதீங்க. ஒருவேளை அவங்க எண்ணிக்கையில் அதிகமா இருக்கலாம். எலியா சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம். ஆண்டவரிடத்திலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேரை மீதி வைத்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், எல்லாரையும் கொண்டு போட்டுட்டாங்க, நான் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து, ஆமாப்பா எவ்வளவு கரெக்டா சொன்னேன்னு சொன்னாரா? உன் கணக்கு தப்பு இல்ல, உன் கண்ணுக்கு தெரியல. நான் எத்தனை பேரை வச்சிருக்கிறேன்னா 7000 பேரை நான் மீதி வச்சிருக்கிறேன். 7 பேர் அல்ல, 70 பேர் அல்ல, 700 பேர் அல்ல, 7000 பேரை நான் மீதி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால நீ தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. எப்படி எஞ்சிருக்கிற நாட்களை நான் எப்படி கழிக்க போறேனே தெரியலையே. இந்த சத்துருக்கள் நடுவில் நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. இந்த சத்துருக்கள் நடுவில் எப்படி உயர போறேன்னு தெரியலையே. எனக்கு விரோதமா எழும்புகிறார்களே, பேசுகிறார்களே, திட்டம் பண்ணுகிறார்களே. இந்த ஜீவியை எவ்வளவு தூரம் ஓடும்? போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி எலியாவை போல சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ? நான் சொல்லுகிறேன், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் அற்ப மனிதர்களை தந்திருக்கலாம். நீங்க அவங்கள அற்ப மனிதரா நீங்க நினைச்சிடக்கூடாது. அவங்க 1000 பேருக்கு சமம். அந்த காக்கா மட்டும் அன்னைக்கு இறைச்சி அப்பம் கொண்டு வரலன்னா எலியா மரித்து போயிருப்பார். ஓ ஹல்லேலூயா. அடுத்து சாரிபாத் விதவை ஆண்டவர் அவருக்கு தரலனா எலியா இல்லை. அன்றைக்கு வேலைக்காரர்கள், தேவ தூதர்கள் இல்லைன்னா எலியா இல்லை. ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் மனிதர்களை தந்திருக்கிறார். ஒருவேளை
இந்த பகல் நேரத்துல உங்களுக்கு சத்துருக்கள் 10 பேர் இருக்கலாம். ஆனா யாரோ ஒருவர் காகத்தை போல ஒரே ஒரு நபர் உங்க பட்சம் நிற்பாங்க. பாருங்க, அன்னைக்கு ஏன் கற்பலகையை போட்டு மோசே கோபத்துல உடைச்சாரு? அவருக்கு வேதனை. ஆண்டவரே, அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மக்களுக்கு நீங்க வாக்குத்தத்தம் தந்து இவ்வளவு காரியங்களை செய்து நானும் இவர்களோடு கூட நின்று சாப்பிடாம உபவாசம் இருந்து தண்ணி குடிக்காம இந்த மக்களுக்காக இரவும் பகலும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் நின்று இந்த மக்களுக்காக செங்கடலை நீங்க பிளந்து இப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்களே, உங்களை துக்கப்படுத்திட்டாங்களே, உங்களை வேதனைப்படுத்திட்டாங்களே, விக்கிரக ஆராதனைக்கு திரும்பிட்டாங்களே. அந்த கோபத்துல அந்த கற்பலை போட்டு உடைக்கிறார். ஆனா பாருங்க, அடுத்து கொஞ்ச நேரத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இந்த ஜனங்களை பார்த்து. தேவன் பட்சம் நிற்கிறவர்கள் யார்? அவர்கள் என் பக்கம் வரட்டும். அவர் கூப்பிடுகிறார். இந்த கூட்டத்தை பார்த்து இதுல தேவன் பட்சம் நிற்கிறவர்கள் யாருங்கும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் அந்த விக்கிரக ஆராதனையில் இருந்து வேறு பிரிந்து மோசே பக்கம் ஓடி வருகிறார்கள். ஹல்லேலூயா. உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன், உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க அழுகிறத நிறுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை மூலம் உங்களை தைரியப்படுத்துவாராக. சொல்லாதீங்க நான் ஒருத்தன் தான், சொல்லாதீங்க நான் அனாதைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத புத்தகத்துல பாருங்க, இந்த எலியாவுடைய காரியம், அவர் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். அவரை எதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணல? எனக்கு ஒரு காகத்தை அனுப்புனீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். வேலைக்காரர்களை தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாரிபாத் ஊர்ல ஒரு விதவையை தந்து என்னை பராமரித்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ தூதனை அனுப்பி அந்த வனாந்தரத்துல யாரும் இல்லாத இடத்துல எனக்கு அப்பத்தை தந்து தண்ணீரை கொடுத்து என்னை காப்பாத்துனீங்களே, ஸ்தோத்திரம். என் கூடவே என்னை விட்டு பிரியாமல் இருக்கிற எலிசாவை எனக்கு தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லாம அவர் சொல்லுகிறார், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்ற ஒருத்தர் அல்ல, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7,000 பேரை நான் மீதி வைத்திருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 ராஜாக்கள். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவளை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். கர்த்தரும் உங்களை வாழ வைக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அனாதைகள் அல்ல. ஒருவேளை பெத்த தகப்ப உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், இருந்தும் எந்த பயனும் இல்லாத நிலைமையில் இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு உறவினர்கள் இல்லாமல் இருக்கலாம். வாழ்க்கையை அடுத்த கட்டம் உங்களை கொண்டு போவதற்கு இந்த பூமியில யாரும் இல்லாமல் இருக்கலாம். உங்க பார்வைக்கு யாருமே இல்லை நினைக்கலாம். ஆண்டவர் எலியாவுக்கு காகத்தை தந்தது போல, எலியாவுக்கு வேலைக்காரர்களை தந்தது போல, எலியாவுக்கு தூதர்களை தந்தது போல, எலியாவுக்கு சாரிபாத் விதவை தந்தது போல, எலியாவுக்கு எலிசாவை தந்தது போல, அதே போல தாவீதுக்கு ஒரு யோனத்தானை தந்தது போல. யோனத்தான் மரிக்கும் போது தாவீதை நிதர்மா சொல்லிட்டு அழுகிறாரு, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் உன் சிநேகம் இன்பமானது.
அப்படியானா கர்த்தர் நினைச்சா பாருங்க, எதிராளிகளுடைய பாளையத்தில் இருந்து, எதிராளியுடைய வீட்டில் இருந்து, எதிர்க்கிறவனுடைய வீட்டில் இருந்து, செத்து போகணும்னு நினைக்கிற ஒருத்தனுடைய வீட்டில் இருந்து இவன் காப்பாற்றப்படணும், நல்லா இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், உயர்ந்திருக்கணும், செழிப்பா இருக்கணும்னு சொல்லி ஆட்களை ஏற்படுத்த முடியும்னா எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நீங்க அவருடைய செல்ல பிள்ளை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை சுமக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அதனால வாழ்க்கையை முடித்துக் கொள்ளணுங்கிற எண்ணத்துக்குள்ள போகாதீங்க, டிப்ரெஷனுக்குள்ள போகாதீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் அவரோடு பல வருடங்கள் நடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் இன்றைக்கும் எலியாவுக்கு தந்தது போல, தாவீதுக்கு தந்தது போல, பரிசுத்தவான்களுக்கு தந்தது போல ஆட்களை எனக்கும் தந்திருக்கிறார், உங்களுக்கும் தந்திருப்பார். அந்த கண்கள் உங்களுக்கு திறப்பதாக. தீர்க்கதரிசி கூட இருந்த ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயோ என் ஆண்டவரே, எதிராளிகள் நம்மை சூழ்ந்து விட்டார்கள். தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து ஒரு ராணுவத்தை அனுப்பி இந்த எதிராளிகள் கிட்டே வராத அளவுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்களே, அதை பார்க்கிற கண் இவனுக்கு திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கண்களை திறந்தார். அவன் தீர்க்கதரிசி கூட இருந்த வேலைக்காரனுடைய எல்லா பயமும் நீங்கினது. ஆண்டவருடைய ஊழியக்காரனா சொல்லுகிறேன், பயப்படாதீங்க, எல்லா பயத்தையும் தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த பூமியில நீங்க வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் நல்ல மனிதர்களை வைத்திருக்கிறார். அவர்களை உங்களோடு கொண்டு வந்து இணைப்பார். ஹல்லேலூயா. அவங்க ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களா இருப்பாங்க, யாரோ இருப்பாங்க, யார் வயிற்றிலே பிறந்தவங்களா இருப்பாங்க. ஆனா உங்களை நேசிப்பாங்க, உங்க மேல அன்பா இருப்பாங்க, உங்க மேல பாசமா இருப்பாங்க, உங்களுக்காக துணைப்பாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட நபரை இன்றைக்கும் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு பாடலை பாடி முடிப்போமா? உங்க பிள்ளைனா ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிள்ளைனா ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க பிள்ளைனா ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் என்று. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் என்று. தகப்பனே, தாங்கும் தெய்வமே, தகப்பனே, தகப்பன் நீ இருக்கையில பிள்ளை எனக்கு ஏன் கவலை. தகப்பன் நீ இருக்கையில பிள்ளை எனக்கு ஏன் கவலை. உங்க பிள்ளைனா ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க பிள்ளைனா ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க பிள்ளைனா
நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. நீங்க அனாதைகள் அல்ல. God bless you. God bless you.